மற்றும் ஒரு அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திண்டிவனம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் விசாரித்தார். அப்பொழுது சி.வி. சண்முகம் சார்பில் சி.வி. சண்முகத்தின் பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் திமுக நிர்வாகி சார்பில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். சி.வி. சண்முகத்தின் பேச்சு மோசமானதுதான் எனவும், அவரது பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என கூறிய நீதிபதி, ஆனால் மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு காவல்துறை சார்பில் சி.வி. சண்முகத்தின் பேச்சு அரசியலில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்பதாலேயே இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வேறு பிரிவு ஏதேனும் பொருந்தும் என்றால் அதன் கீழும் வழக்கு பதிவு செய்வதாக கூறினார். இதனையடுத்து இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் சி.வி. சண்முகம் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.